இதுதான் பாபா வந்த இடம். சோ பாபா வந்த இடம்ன்றதுனால தான் பாபாவோட திருப்பாத்தை இங்க வச்சிருக்கோம். இது 3 சந்து கூடக்கூடிய முச்சந்தி இது. இதுல ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கந்திஷ்டிக்கான இந்த தத்தாத்திரேயரோட யந்திரம் வச்சிருப்பாங்க. இந்த பாபாவோட திருப்பாத்தை நம்ம தடவி பார்த்தோம்னா அந்த ரேகைகள் கண்டிப்பா உணர முடியும். சோ நம்ம கையினால பார்க்க முடியும். அதே இந்த பாபா விக்கிரகத்தை நீங்க தடவி பாத்தீங்கன்னா வழவழன்னு இருக்கும். எதனாலனா இதை வீட்டில் எடுத்துட்டு போய் முதல் நாள் வச்சிடணும். அடுத்த நாள் தான் வெளியில மாட்டணும். 48 நாளுக்குள்ள அந்த இருக்கிற தன்மைகளை கிரகிச்சிரும். அதுக்கு இந்த இடத்துல வந்து பாபாவை குலதெய்வமா ஏத்துக்கிட்டு இங்க வேண்டுதல் முடிச்சு கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட கோரிக்கை கூட இருக்கட்டும் 48 நாள்ல நிறைவேறிடும். வந்து பாத்தீங்கன்னா இந்த துவாரக மட்ட தேங்காய் கொடுப்பாங்க. பாபாவை பார்க்கும் பொழுது அந்த ஷூடியில வந்து மட்ட தேங்காய் கொடுப்பாங்க. அந்த துவாரக மட்ட தேங்காய் எப்பேற்பட்ட திஷ்டி தோஷத்துக்காக எடுக்கிறதுக்காக இங்க கொடுத்துட்டு இருக்கோம். இதுதான் பாபா வந்த இடம். சோ பாபா வந்த இடம்ன்றதுனால தான் பாபாவோட திருப்பாத்தை இங்க வச்சிருக்கோம். இது 3 சந்து கூடக்கூடிய முச்சந்தி இது. சோ இங்க இருக்கிற பாபா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிறப்பு அம்சங்கள் உண்டு. எப்பயுமே ஒரு பாபா விக்கிரகம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னு சொன்னோம்னா ஒரு சிலை ரூபமா நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா அந்த கால் பாதம் வந்து வழவழன்னு இருக்கணும். ஆனா இந்த பாபாவோட திருப்பாத்தை நம்ம தடவி பார்த்தோம்னா அந்த ரேகைகள் கண்டிப்பா உணர முடியும். சோ நம்ம கையினால பார்க்க முடியும். அதே இந்த பாபா விக்கிரகத்தை நீங்க தடவி பார்த்தீங்கன்னா வழவழன்னு இருக்கும். எதனாலனா ஒவ்வொரு நாளுமே இங்க வந்து பாத்தீங்கன்னா வேண்டுதல் முடிச்சு வேண்டி இங்க காலில் கட்டிட்டாங்க இல்ல அந்த இடத்துல கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா இங்க குழந்தை பிறந்தா நிறைய கொலுசு மாட்டுவாங்க. நம்ம தான் நிறைய கொலுசு ஆயிடுது பாபாக்கு இங்க அடிப்படுது அப்படின்றனால கழட்டி இல்லாதப்பட்ட குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துரும். அவரோட குழந்தை அப்படின்றனால பிறந்த உடனே எடுத்துட்டு வந்து மடியில போடுவாங்க. இங்க வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாபா கிட்ட வந்த ருத்ராட்சத்தை நம்ம பூஜை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த துவாரக மட்ட தேங்காய் கொடுப்பாங்க. பாபாவை பார்க்கும் பொழுது அந்த ஷூடியில வந்து மட்ட தேங்காய் கொடுப்பாங்க. அந்த துவாரக மட்ட தேங்காய் எப்பேற்பட்ட திஷ்டி தோஷத்துக்காக எடுக்கிறதுக்காக இங்க கொடுத்துட்டு இருக்கோம். இங்க பாபாவே ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவோடு வந்து கொடுத்துட்டு போனாரு. அதனால அந்த திருவோடுல தான் இன்னைக்கு திருநீர் பிரசாதம் கொடுத்துட்டு இருக்கோம். மேல இருந்து வரக்கூடிய அந்த பாபாவோட திருமணியில இருக்கிற திருநீர் தான் கொடுத்துட்டு இருக்கோம். எப்பேற்பட்ட ரோகத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய அற்புதமான மருந்தா இந்த திருநீர் விளங்கிட்டு இருக்கு. நினைத்தது நடக்க சகலமும் சாதகமா இருக்கட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கந்திஷ்டிக்கான இந்த தத்தாத்திரேயரோட யந்திரம் வச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மட்ட தேங்காய் இருக்கும். ஸோ மட்ட தேங்காயில கந்திஷ்டி தத்தாத்திரேயர், ஏன்னா நம்ம தத்த பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் குருமார்கள் வந்து தத்தாத்திரேயர் வம்சாவழியாக வரதுனால தத்த பரம்பரை. ஸோ இதை வீட்டில் எடுத்துட்டு போய் முதல் நாள் வச்சிடணும். அடுத்த நாள் தான் வெளியில மாட்டணும். 48 நாளுக்குள்ள அந்த இருக்கிற தன்மைகளை கிரகிச்சிரும். அதுக்கப்புறம் இதை எடுத்து போய் தண்ணியில போட்டுற வேண்டியதான். மட்ட தேங்காய் சேர்த்து அப்படியே துணியோட கிளாத்தோட சேர்த்து போட்டுற வேண்டியதான். அது மாதிரி இந்த இடத்துல ஒரு விஷயம், குலதெய்வம் விட்டு போனவங்க, குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இல்லாதவங்க இந்த இடத்துல வந்து பாபாவை குலதெய்வமா ஏத்துக்கிட்டு இங்க வேண்டுதல் முடிச்சு கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட கோரிக்கை கூட இருக்கட்டும் 48 நாள்ல நிறைவேறிடும். இது பாபாவினுடைய அற்புதம் இந்த இடத்துல. அதே நேரம் அவர் திருமேனில இருந்து உதிரக்கூடிய விபூதியை ஒவ்வொரு நாளும் சேகரிச்சு அதுதான் பக்தர்களுக்கு கொடுக்குறோம். எல்லா ஹாஸ்பிட்டல்ல இருந்தும் ஐசியூவோட ஃபெசிலிட்டி உள்ள அந்த ஆம்புலன்ஸ்ல இங்க வந்து பாபா கிட்ட வேண்டி கையில் அந்த ரக்ஷை கட்டி அந்த விபூதியை உள்ளுக்கு சாப்பிட்டாங்கன்னா எப்படிப்பட்ட ரோகமும் நிவர்த்தி ஆகுறத கண்கூட பார்க்கலாம். அடுத்து வந்து அவங்க வந்து அன்னதானம் பண்ணுவாங்க இந்த இடத்துல. இது வந்து புகழ்பெற்ற ஒரு ஸ்தலம். இது கண்டிப்பா.